தளபதி விஜய் அவர்கள் பிரதமர் ஆனால் இந்த நாடு சீரும் சிறப்புமாக ஜாதி மதமற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும். இந்த நாடு உலக நாடுகளுக்கு ஒரு முன்னுதாரணமாக நாடாக போய்விடும். இறைவன் நாடி மக்கள் விரும்பினால் அது கிடைத்தால் இந்த நாடு மிகப்பெரிய சுபிஷமாகும். இந்த நாடு உலக நாடுகளுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும். இயற்கைக்கு எதிரான எந்த விஷயமும் உலகத்துல எடுபடாது. அந்த இயற்கையோட ஒன்றி போயிடணும். நம்ம நீங்க அங்க ஏரி குளங்கள் விவசாய நிலங்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு ஏற்பட்டாங்கன்னு அவசியம். அந்த எண்ணத்தின் பிரதிபலிப்பாக தான் எங்களுடைய தளபதி விஜய் அவர்களுடைய செயல்பாடுகளுக்கு அந்த அடிப்படையில் தான் இந்த பரந்தூர் விமான நிலையத்தை அதை முழுமையாக கேன்சல் பண்ணியிருக்கிறாரு. தளபதி விஜய் அவர்களுக்கு காலங்காலமாக நாங்கள் நன்றி கடன் பட்டோம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏழைகள் விவசாயிகள் இவர்களுடைய வாழ்வாதாரத்தை அழித்து விட்டு எந்த திட்டமும் எந்த நாட்டிலும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை யாருக்கும் கொடுக்காது. அதை புரிந்து அதை செயல்படுத்தியிருக்கிறார் தளபதி விஜய் அவர்கள். திமுக மக்களுக்கு நல்லது செய்யறது அவங்க எப்பவுமே விரும்ப மாட்டாங்க. திமுக ஆட்சி காலத்துல ஏதாவது மக்களுக்கு நல்லது செஞ்சா அதுல எந்த விஷயத்துல அது நல்லது, அதுல எவ்வளவு லாபம்னு பார்ப்பாங்க. ஆனால் புரட்சி தளபதி விஜய் அவர்கள் சொன்னபடி வாக்குறுதி கொடுத்தபடி பல்வேறு நலத்திட்டங்களை இன்றைக்கு தளபதி அறிவிச்சிருக்கிறாரு. இதுவரைக்கும் 2 திராவிட கட்சிகள் சாதிக்காததை, சாதிக்க முடியாததை எதிர்கட்சியினர் பேசுவதும் ஆளுங்கட்சியினர் பேசுவதும் அங்க நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் ஒளிபரப்பி இன்றைக்கு அரசியல் புரிதலை பொதுமக்களுக்கு உருவாக்கி இருக்கிறது தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி. தமிழக வெற்றி கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் முஸ்தபா சட்டமன்றத்தில் பேசும்பொழுது கூட சிறுபான்மை மக்களுக்கு எதிரான ஒரு இயக்கம் எதுவென்றால் திராவிட முன்னேற்ற கழகம் சிறுபான்மை மக்களுக்கு எந்த திட்டங்களையும் கொண்டு வரவில்லை. உண்மையிலே சிறுபான்மை மக்களை எந்த அளவுக்கு துரோகம் செய்யணுமோ அந்த அளவுக்கு துரோகம் செய்த கட்சி எதுன்னா திமுக. கலைஞருடைய காலத்தில் சட்டமன்றம் எவ்வளவு அநாகரிகங்கள் நடத்தப்பட்டது என்பது ஒரு வரலாறு. இப்படி எல்லாம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சட்டமன்றத்திலே அலங்கோலமாக்கப்பட்டார் என்பதெல்லாம் கடந்த கால வரலாறு. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து விவாதிக்க தமிழக வெற்றி கழகத்தின் முதன்மை செய்தி தொடர்பாளர்களில் ஒருவரான ஜவஹர் அலி நம்மோடு இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழ்நாடு சட்டசபை பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திமுக நிறைய இடங்களில் அநாகரிகமாக செயல்படுறதா செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக ராஜ்மன் அவர்கள் பல இடங்களில் மென்ஷன் பண்ணி பேசுறாரு. பாருங்க அடிக்க ஓடி வராங்க பாருங்க, எப்படியா நடந்துக்கிறது, ஒரு சீனியர்ஸ் இப்படியா நடந்துக்கிறது அப்படின்னு விஷயங்களை அடிக்கடி மென்ஷன் பண்ணி பேசுறாரு சட்டசபையில். இந்த விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, தமிழ்நாடு சட்டமன்றம் ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம்பரியம் மிக்கது. அந்த பாரம்பரியம் எப்படிப்பட்ட பாரம்பரியம் என்றால் இந்த சட்டமன்றத்தை அலங்கரித்தவர்கள் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா போன்ற ஒரு மாபெரும் தலைவர்கள், மக்கள் அதாவது தூக்கி கொண்டாடிய தலைவர்கள் இந்த சட்டமன்றத்தை அலங்கரித்தவர்கள். இந்த சட்டமன்றம் என்பது அவர்கள் காலத்தில் சட்டமன்றம் எப்படி இருந்தது, அதற்கு பிறகு கலைஞர் காலத்திற்கு பிறகு சட்டமன்றம் எப்படி ஆனது என்பதெல்லாம் ஒரு வரலாறு, நீண்ட வரலாறு. கலைஞருடைய காலத்தில் சட்டமன்றம் எவ்வளவு அநாகரிகங்கள் நடத்தப்பட்டது என்பது ஒரு வரலாறு. அது பழைய கதைகள். அதை மீண்டும் பேசி அந்த குப்பையை கலர்னா அசிங்கம் ஆயிடும். இப்படி எல்லாம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சட்டமன்றத்திலே அலங்கோலமாக்கப்பட்டார் என்பதெல்லாம் கடந்த கால வரலாறுகள். இப்போ திமுகவோட முக்கிய முன்னோடிகள் இருக்கக்கூடியவர்கள். ஆனால் அதற்கு பிறகு சட்டமன்றம் என்பது ஒரு மக்கள் மன்றம். மக்களுடைய பிரச்சனைகளை பேசணும், மக்களுக்கான சட்டங்களை இயற்றக்கூடியதான் சட்டமன்றம். அந்த சட்டமன்றத்திலே நாகரிகமாக தங்களுடைய கருத்துக்களை எடுத்து வைக்கணும். கடந்த கால நீங்க திமுக ஆட்சி காலத்தில் சட்டமன்றம் எப்படி நடந்ததுன்னா எதிர்கட்சியினர் பேசுறதுக்கு வாய்ப்பே கிடைக்காது. நான் பலமுறை சட்டமன்ற நிகழ்வுகளை நேராக பார்த்துருக்கேன். எதிர்கட்சிகள் பேசுறதுக்கு வாய்ப்பே கிடைக்காது. முழுக்க எந்த விதமான ஒரு கேள்வி கேட்டாலே பதில் சொல்ல மாட்டார்கள். அப்படிதான் இருந்தது. அதுவும் சபாநாயகர் அப்பா தொலைக்காட்சி வாதங்களில் என்னுடன் சேர்ந்து பல விவாதங்களில் கலந்து கொண்டவர். அவர் எப்பொழுதுமே அநாகரிகமாக பேசுவதில் அவர் ஒரு வல்லவர். பொய்களை அடுக்குவதில் அவர் மிகச்சிறந்த ஒரு பல்கலைக்கழகம், பொய்களை சொல்வதில். அப்படிப்பட்டவர் சபாநாயகர் இருக்கும் பொழுது அவர் முழுக்க எதிர்கட்சிகளுக்கு வாய்ப்பே கொடுக்கல. ஆனால் அதனால தான் இந்த சட்டமன்றத்தை பொறுத்தவரைக்கும் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி வந்தகையோட எல்லாம் வெளிப்படைத்தன்மையாக இருக்கணும். எல்லா மக்கள் பிரச்சனையில் சட்டமன்றத்தில் யார் யார் சட்டமன்றத்தில் என்னென்ன பேசுறாங்கன்னு மக்களுக்கு தெரியணும் என்ற அடிப்படையில் நேரடி ஒளிபரப்பு. இதுவரைக்கும் 2 திராவிட கட்சிகள் சாதிக்காததை, சாதிக்க முடியாததை
எதிர்கட்சியினர் பேசுவதும் ஆளுங்கட்சியினர் பேசுவதும் அங்க நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் ஒளிபரப்பி இன்றைக்கு அரசியல் புரிதலை பொதுமக்களுக்கு உருவாக்கி இருக்கிறது தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி. அப்படிப்பட்ட ஆட்சியிலே சட்டமன்றம் நேரடி ஒளிபரப்பு ஆகிக்கிட்டு இருக்குதுன்னு தெரிஞ்சு கூட சட்டமன்றத்தில் நேரடி ஒளிபரப்பு ஆகிக்கிட்டு மக்கள் பல பிரச்சனைகளை விட்டுட்டு சட்டமன்ற நேரடி ஒளிபரப்பு தொலைக்காட்சிகளை ரொம்ப இன்ட்ரெஸ்டா பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியாது கூட திமுக உறுப்பினர்கள் அநாகரிகமாக அலங்கோலமாக அசிங்கமாக சட்டமன்றத்தினுடைய மாண்பை கெடுக்கக்கூடிய வகையிலே ஒவ்வொரு விஷயங்களும் நடந்துகிட்டு இருக்காங்க. நீங்க ஒரு கருத்தை ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொல்லும் பொழுது ஒரு தவறான ஒரு பதிவை எதிர்கட்சிகள் சொல்லும் பொழுது மக்கள் பிரச்சனைகள் பேசும்போது பார்த்தீங்கன்னா யாரும் குறுக்கிட்டு இருக்காரு. மக்கள் பிரச்சனை இது மானிய கோரிக்கை மேலே இந்த திட்டங்கள் வேண்டும் அது அப்படின்னு மக்கள் பிரச்சனை பேசும்போது எந்த அமைச்சர்களும் குறுக்கிடுங்க அதை செய்து தருகிறோம் தவறுகள் இருந்தால் மாற்றிக்கொள்கிறோம் தான் சொல்றாங்க. ஆனால் அநாகரிகமாக இல்லாத ஒன்று பொய்யான குற்றச்சாட்டுக்கிட்டே இந்த ஆட்சியாளர் மீது இந்த அரசாங்கத்தின் மீது அமைச்சர்கள் மீது தொடர்ந்து இவர்கள் வைக்கும் பொழுது அதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இருக்க முடியாது. ஏன்னா இப்போ வந்திருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் ஏதோ இவர்கள் சிறுபிள்ளைத்தனமாக இருப்பார்கள் என்று எதிர்கட்சியில் நினைச்சாங்க. இவர்கள் எது சின்ன பசங்க தானே, நம்ம போட்டு பந்தாடிடலாம், நம்ம சொல்றதாண்டா நம்ம வைக்கிறதாண்டா சட்டமன்றத்தில் சட்டம், இவர்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, நம்ம எதை சொன்னாலும் அவங்க புரிஞ்சுக்கிறான்னு நினைச்சாங்க. ஆனா படித்த இளைஞர்கள் பண்பாளர்களாக இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அதனால அவர்களுடைய பொய்யான கருத்துக்களை ஆணித்தரமாக எடுத்து மறுத்து புள்ளி விவரத்தோட கொடுக்குறாங்க. அதை பொறுக்க முடியாம அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் திமுக அண்ணா திமுக உறுப்பினர்கள் குறிப்பிட்ட திமுக உறுப்பினர் எழுந்து சபாநாயகர் எவ்வளவோ தடுத்தும் கூட சபாநாயகர் ஒரு மிகச்சிறந்த சபாநாயகராக அண்ணன் ஜேசிடி பிரபாகரன் செயல்படுறாரு. அந்த அடிப்படையில் எந்த பாகுபாடும் இல்லை. இதுவரைக்கும் தமிழக சட்டமன்றம் பார்க்காத ஒரு புதுமையான ஒரு புது சபாநாயகர், ரெண்டு பேருக்குமே வாய்ப்பு கொடுக்கிறாரு, ஈக்குவல் வாய்ப்பு. அது இல்லாம யார் தவறாக பேசினாலும் அவை குறிப்பில் நீக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சபாநாயகர் இந்த சட்டமன்றத்தை கிடைச்சிருக்கும் போது அதையும் மீறி பின்னாடி இருந்து மேல குதிக்க வர்றதும் பின்னாடி இருந்து கீழே இறங்கி ஓடி வர்றதும் அடிக்க பாயிறதும் இது என்ன விதமான இது? அப்போ நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் சட்டமன்றத்துக்கு அந்த தொகுதி மக்கள் அனுப்பியிருக்காங்க, இது மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. இது மாண்பு மரபுகள் உள்ள சட்டமன்றம். அதை எல்லாம் காத்துல பறக்க விட்டுட்டு அவர்கள் ரொம்ப ஒரு மோசமான ஒரு முன்னுதாரணம் இல்லாத ஒரு விஷயத்தை செய்யறாங்க. இது மக்கள் கேள்விக்கு அவர்கள் பதில் சொல்லித்தாகணும். சட்டமன்ற மாண்பை இப்ப கெடுக்கக்கூடிய வகையில தான் அவர்களுடைய செயல்பாடு இருக்கு. குறிப்பா இந்த பரந்தூர் விவகாரத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸ்கஷன் ஓடுனது நம்மளால பார்க்க முடியுது. பரந்தூர் விவகாரத்தை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? தாவைக்கு அரசு பார்த்தீங்கன்னா இந்த பரந்தூரை நீக்கி இருக்க G2 பத்தின விவாதங்கள் தொடர்ச்சியா ஓடிக்கிட்டே இருக்கு. உங்களுடைய பார்வை கொஞ்சம். பரந்தூர் விமான நிலையம் நீங்க கடந்த காலம் முதல்ல அதிமுக ஆட்சி காலத்தில் தான் அது ஆரம்பிக்கப்பட்டது. அதற்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வந்தோன்னா அதை மும்மரப்படுத்தினாங்க. அந்த பரந்தூர் விமான நிலையம் வந்துருச்சுன்னா நம்மளுக்கு பெரிய வகையில் நம்ம பெரிய அவர்கள் நினைச்சது பரந்தூர் விமானம் மூலியமான மக்கள் பயணங்கள் அதிகமாக தமிழ்நாடு வளர்ச்சி பெறும் என்பதெல்லாம் இல்லை. அதை சுற்றி இருக்க பகுதிகள்லாம் வளர்ச்சி ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அதை சுற்றியுள்ள பகுதிகள் எல்லாம் சுற்றி 500 ஏக்கர் 1000 ஏக்கர் அப்படியெல்லாம் ஃபுல்லாக வாங்கி போட்டாங்க. திமுகவினுடைய அமைச்சர்கள் ஏவாவேலு, சேகர்பாபுக்கு ஒரு 1500 ஏக்கர் நிலம் இருக்குது, ஏவாவேலுக்கு இருக்குது, KN நேருக்கு பல 1000 ஏக்கர் இருக்குது. அந்த சுற்றி வாங்கி போட்டாங்க. ஏர்போர்ட் இருக்க சுற்றிகள்லாம் அது என்ன. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த பரந்தூர் விமானம் மூலயமா அங்கே பரந்தூர் விமானம் 1500 ஏரிகள் இருக்கக்கூடிய பகுதி. சிறிய ஏரி, பெரிய ஏரி, செயற்கை ஏரி. அது இல்லாமல் அங்கே அரிசி பயிரிடுறாங்க, சம்பா நெல் பயிரிடுறாங்க. இது ஒரு மிக முக்கியமான நெல் களஞ்சியமாக இருக்க ஒரு பகுதியும் இந்த நாட்டுக்கு முதுகெலும்பே விவசாயிகள் சார். விவசாயிகளை அழிச்சு விட்டு ஒரு வளர்ச்சி என்பது எந்த நாட்டுமே அது ஏற்றுக்கிற முடியாது, அந்த நாடு வளர்ச்சி அடைய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை 13 கிராமங்கள் எதிர்க்கக்கூடிய இந்த திட்டத்தை நான் பிடிவாதமாக திமுக ஆட்சி கொண்டு வந்ததுன்னா ஏதோ மக்களுக்கு சேவை செய்யணும் இல்லை, அதன் மூலம் தாங்க எவ்வளோ லாபம் கிடைக்கணும், எவ்வளோ கான்ட்ராக்ட் விட்டு அது மூலம் எவ்வளோ பெருமானம் வரும், அதுதான் ஒவ்வொரு திட்டங்களும் அவர்கள் டெண்டரில் கொள்ளையடிக்கிற விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இதன் மூலம் வளர்ச்சிக்கு வருமானா நிச்சயம் வளர்ச்சி வராது. சென்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்கிடும். அங்கே இருக்கக்கூடிய ஏரிகள்லாம் அடைச்சிட்டிங்கன்னா
நான் கேட்குறேன், ஏரிகள் தண்ணி தேங்கக்கூடிய ஏரிகள்லாம் அடைச்சிட்டிங்கன்னா தண்ணி என்ன ஆகும்? ஃப்ளோ ஆகி நேராக வந்து செம்பரம்பாக்கம் தான் வரும். செம்பரம்பாக்கம் உடனே ஃபுல்லாகிடும். செம்பரம்பம் ஃபுல்லாகிடுச்சுன்னா அடையாறு ஆற்றுல தான் வரும். அப்போ சென்னை என்ன ஆகும்? இப்போ நேபாள் இன்னைக்கு பார்க்குறோம் எவ்வளவு பெரிய பாதிப்பு, எத்தனை ஆயிரம் பேர் காணாம். காரணம் சரியான வடிகால் இல்லை. நீங்கள் எப்பயுமே வந்து இயற்கைக்கு எதிராக எந்த விஷயத்தையும் நீங்கள் சீண்டினீங்கன்னா அந்த இயற்கை உங்களை சும்மா விடாது. இயற்கைக்கு எதிரான எந்த விஷயமும் உலகத்தில் எடுபடாது. அந்த இயற்கையோடு ஒன்றி போயிடணும். நம்ம அது என்ன பாதையை வைத்தோ அந்த பாதையோடு போயிடணும். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து அங்கே ஏரி குளங்கள் விவசாய நிலங்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு ஏர்போர்ட் அங்கே என்ன அவசியம் இருக்குது? அதுக்கு தான் புரட்சி தளபதி விஜய் அவர்கள் சொன்னார்கள், நான் வந்து வேறு விவசாயம் நிலம் இல்லாத ஒரு பகுதியை நான் கண்டறிஞ்சிட்டேன், அதற்கான ஆய்வு நடந்துக்கிட்டு இருக்கு, அது முழுவதும் தெரிவிக்கிறேன். அதுக்கு முன்னாடி சென்னை விமான நிலையத்தை மிகப்பெரிய அளவு விரிவாக்கம் செய்தேன்னா தென்னிந்திய மாநிலங்களில் இருக்கக்கூடிய விமான நிலையங்களில் ஒரு மிக முக்கிய விமானமாக சென்னை விமான நிலையத்தை மீண்டும் மாற்ற முடியும். அது கடந்த கால திமுக ஆட்சியிலே செஞ்சிருக்கலாம். 4 பண்ணியிருக்கலாம், 5 பண்ணியிருக்கலாம். இப்போ 3 தான் வேலை நடக்குது. பண்ணியிருந்தாங்கன்னா எவ்வளவோ பேர் சார், நீங்கள் எத்தனையோ இன்னைக்கு எவ்வளோ பேர் 55 மில்லியன் வந்து பயணிகளை ஏற்றக்கூடிய அளவுக்கு சென்னை விமானம் தாக்குப்பிடிக்க அளவுக்கு தான் அந்த விமான விரிவாக்கங்களுக்கு இடம் இருக்கு. அதையெல்லாம் செய்யறதை விட்டுட்டு பரந்தூரில் கொண்டு போய் அங்கே தான் செய்வேண்ட அடம் பிடிக்கிறது மூலம் அதனுடைய என்னண்டா ஒவ்வொரு விஷயத்திலும் திமுகவை எந்த ப்ராஜெக்ட் எடுத்தாலும் சரி, நீ மீத்தேன் திட்டத்தை கொண்டு வந்து டெல்டா மாவட்டங்களை பாலைவனமாக்கக்கூடிய திட்டம் ஹைட்ரோ கார்பன் மீட்டரிங், அதை கொண்டு வந்தது எதுக்குன்னா டிஆர் பாலு அதை சுற்றி பல நிலங்களை வச்சிருந்தார். அதனுடைய அதனா வேல்யூஷன் ஏறுங்கிறதுக்காண்டி அதை பண்ணது. ஒவ்வொரு திட்டத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 8 வழிச்சாலை அம்மா ஆட்சி காலத்தில் போடப்பட்ட 8 வழி போடுறதுக்கான எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் இது உத்தேசிருந்த அந்த 8 வழிச்சாலை திமுக எதிர்த்தது. ஏன்னா விவசாய நிலங்கள்லாம் பாதிக்கப்படும். ஆனால் உண்மை இல்லை, அது சேலம் சென்னைன்னும்போது அப்புறம் சென்னை சேலம்னாங்க, அதையும் விட்டாங்க. நீங்கள் அதே மாதிரி வந்து ஒவ்வொரு என்னன்னா அவர்களுக்கு ஒரு சுயநலம். அதே மாதிரி இது வந்து மதுரவாயல் டு துறைமுகம் மேம்பாலம் வந்து ஒரு நல்ல திட்டம், அதை அம்மா நிறுத்தினார்கள், இல்லைன்னு சொல்லலை. அவங்களுக்கு ஒரு அது ஏன் நிறுத்தினாங்க? பணப்பற்றாக்குறை இருக்கு. அது இல்லை, அங்க இருக்கக்கூடிய காவால் ஓரமாக இருக்கக்கூடிய குடிசைகள் ஏழைகள் ரொம்ப பெரிய அளவில் பாதிப்பாங்க அப்படின்னு அந்த கால்வாய் ஓரமாக தான் அவங்களுக்கு வந்து பில்லர்லாம் அமைச்சுக்கிட்டு இருக்கணும்ன்ற ஒரு திட்டம். அதுக்கப்புறம் அதை அம்மா எதிர்த்தாங்க. அதனால வந்து மழை காலங்களில் தண்ணீர் போவது தடைபடும். எப்பயுமே இயற்கை சார்ந்த ஒரு விஷயத்தை சிந்திக்கிறது தான் சார் நல்லது. நீங்க ஏழைகள் வாழக்கூடிய அந்த வாழ்வாதாரத்தை அழிச்சு விட்டு பணக்காரங்களுக்கு மட்டுமே ஏர்போர்ட்டை கட்டி என்ன சாதிச்சிட போறோம் தமிழ்நாட்டில்? ஏழைகள் வாழ்வாதாரம் வாழ்க்கை உயருமா? அதை சிந்திக்கக்கூடியவராக எங்களுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்கள் இருக்கிறார். ஏழைகள் என்ன நினைக்கிறாங்க? ஏழைகளுடைய வாழ்வாதாரம் உயரணும், ஏழைகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அமைதியான வாழ்க்கை நடக்கணும், விவசாய நிலங்கள் எந்த வகையிலும் பாதிக்கக்கூடாது, பொருளாதாரம் ஒருவருக்கு வேலை வாய்ப்புகள் உருவாவதற்கு தொழிற்சாலைகள் வேணும். அது எங்க வரணுமோ அங்கதான் வரணும். விவசாய நிலங்களை அழிச்சு விட்டு அங்கே வந்து ஒரு தொழிற்சாலை வருவதை எந்த விவசாயியும் எந்த பொதுமக்களும் ஏற்றுக்கிற மாட்டாங்க. அந்த எண்ணத்தின் பிரதிபலிப்பாக தான் எங்களுடைய தளபதி விஜய் அவர்களுடைய செயல்பாடுகளுக்கு அந்த அடிப்படையில் தான் இந்த பரந்தூர் விமான நிலையத்தை அதை முழுமையாக கேன்சல் பண்ணியிருக்கிறாரு தளபதி விஜய் அவர்கள். ஓகே சார், இப்போ அந்த ப்ராஜெக்ட் கேன்சல் பண்ணதுக்கு அப்புறமா அந்த விவசாயிகள் வந்து முதல்வர் விஜய் அவர்கள் வந்து சந்திச்சிருந்தாங்க. அப்போ என்ன மாதிரி விஷயங்களை அவங்க 2 பேர் பரிமாறிக்கிட்டாங்க? இல்லை, அது தளபதி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய 13 கிராம மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனையை வந்து அவர்கள் இதுவரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் வந்து ஒரு பாமரன் கூட குரல் கோட்டை வரைக்கும் கேட்டது இல்லை, வரலாறு இல்லை. அந்த ஒரு சாதாரண ஒரு பாமரன் குரல் கோட்டை வரைக்கும் கேட்டு அந்த திட்டத்தை ரத்து செய்யும்போது அந்த கிராம மக்கள் எல்லாம் சேர்ந்து நன்றி பெருக்கோடு வந்து சந்திச்சிருக்கிறாங்க. இப்போ ஒரு அரசியலுக்கு வந்து முதல்ல கையில் எடுத்த போராட்டம்ன்றது இந்த பரந்தூர் போராட்டம். நேரடியாக போய் மக்களை சந்திச்சிருந்தாரு, நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து நேரடியாக போய் அவர் போய் சந்திக்கிறதுக்கே வந்து எக்கச்சக்க கட்டுப்பாடுகளை முந்தைய அரசு வந்து போட்டுருந்துச்சு. அப்படி இருக்கிறப்ப ஆட்சிக்கு வந்து as soon as possible ஒரு முதல் மானிய கோரிக்கைக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் வந்து பண்ணியிருக்காரு. அந்த விவசாயிகள் என்ன மாதிரி ஒரு நெகிழ்ச்சியான விஷயங்களை ஒரு முதல்வரோட பகிர்ந்துக்கிட்டாங்க? இல்லை, அவருக்கு தான் சொல்ல அந்த இடத்துல நானே இல்லை. ஆனால் வந்து அவர்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. வெளியில் வந்து அவங்க பேட்டி கொடுத்தாங்க. அந்த பேட்டியில் அவர்களுடைய அந்த எண்ணங்களுடைய பிரதிபலிப்பு, அந்த மகிழ்ச்சி வெளிப்பட்டது.
தளபதி விஜய் அவர்களுக்கு காலங்காலமாக நாங்கள் நன்றி கடன் பட்டோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் ஒரு விஷயம் சார், ஏழைகள், விவசாயிகள் இவர்களுடைய வாழ்வாதாரை அழித்து விட்டு எந்த திட்டமும் எந்த நாட்டிலும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை யாருக்கும் கொடுக்காது. அதை புரிந்து அதை செயல்படுத்தியிருக்கிறார் தளபதி விஜய் அவர்கள். அரசு பார்த்தீங்கன்னா இப்போ 3 சிலிண்டருக்கான அந்த தொகையை நான் அக்கௌண்ட்டில் போடுறேன்ற விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பஸ் ஸ்கீமையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனாலுமே திமுக தரப்புலேருந்து ஒரு வகையான ஒரு எதிர்ப்பை தெரிவிச்சுட்டே இருக்காங்க. காரணம் என்ன? எப்பயுமே திமுக மக்களுக்கு நல்லது செய்யறது அவங்க எப்பயுமே விரும்ப மாட்டாங்க. திமுக ஆட்சி காலத்தில் ஏதாவது மக்களுக்கு நல்லது செஞ்சா அதுல எந்த விஷயத்துல அது நல்லது, அதுல எவ்வளவு லாபம்னு பார்ப்பாங்க. ஆனால் புரட்சி தளபதி விஜய் அவர்கள் சொன்னபடி வாக்குறுதி கொடுத்தபடி 11 லட்சம் கோடி தமிழ்நாட்டினுடைய கடனை நீங்க வச்சுட்டு போனா கூட ஆட்சிக்கு வந்த கையோடையே 200 யூனிட் மின்சாரத்தை இலவசமாக அறிவிச்சாரு. 7000 கோடி விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி செய்தாரு. அதிரடிப்படை திட்டத்தை உருவாக்கி பெண்களுக்கு பாதுகாப்பான நிலையை ஏற்படுத்தினாரு. இப்பொழுது பல்வேறு திட்டங்கள், அதே மாதிரி இன்றைக்கு நேற்றுக்கு 3 சிலிண்டர்கள் ஃப்ரீ, அதே மாதிரி பெண்களுக்கு இலவச பஸ் பேருந்து, தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு கூட சிறுபான்மை மக்களை அரவணைத்து செல்லக்கூடிய ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்குது. அந்த அடிப்படையில் ஹஜ்ஜி பயணியாளிகளுக்கு 25,000 35,000 ஆக்கினாங்க. இன்றைக்கு இஸ்லாமிய மக்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை இன்றைக்கு தளபதி அறிவிச்சிருக்கிறாரு. சமூக நீதி அமைச்சர் பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் பட்டியல் மாணவர்களுக்கு அறிவிச்சிருக்காரு. வருவாய்த்துறை பல விஷயங்கள் அறிவிச்சிருக்கு. மருத்துவ மானிய கோரிக்கையில் பல இடங்களில் தரம் உயர்த்தி தரேன்னு சொல்லிட்டு அருண்ராஜ் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஒரு புது கவர்மெண்ட் இவ்வளோ விஷயம்லாம் பண்ணுறப்ப மக்களோட இந்த மனநிலைன்றது எப்படி இருக்கு? இல்லை, அதான் சொல்கிறேன்னே, மக்கள் இது வரைக்கும் 60 ஆண்டு காலம் இந்த தமிழ்நாட்டை ஆட்சி செய்த 2 திராவிட கட்சிகளால் ஊழல் என்ற ஒரு பொருளை தான் பார்த்தாங்க. எங்கே போனாலும் தாசில்தார் ஆஃபீஸ் போனாலா அங்கே ஒரு ஊழல், பணம் வாங்காமல் செய்ய மாட்டாங்க. பத்திரப்பதிவுக்கு போனாங்கன்னா அங்கே பணம் வாங்காமல் எந்த வேலையும் நடக்காது. எந்த துறை எங்கே போனாலும் லஞ்சம் இல்லாத இதே நடக்காது. 4000 கோடி ரூபாய்க்கு சென்னைக்கு கால்வாய் கட்டுறேன்னு டெண்டர் விட்டு அதில் 2000 கோடி அடித்தாங்க. ஒவ்வொரு துறையிலையுமே மிகப்பெரிய ஊழல் நடந்துச்சு. அந்த ஊழல்ல இல்லாத ஒரு ஆட்சி. நீங்கள் டெண்டரில் வெளிப்படைத்தன்மை, ஊழல் நான் 10 பைசா வாங்க மாட்டேன், பணம் வாங்கியவர்களே நான் கண்டுபிடித்து தண்டிப்பேன் என்று சொல்லி இருக்கக்கூடிய தளபதி விஜய் இன்றைக்கு ஊழலற்ற ஆட்சியை, மக்கள் அமைதியாக வாழக்கூடிய ஆட்சியை கொடுக்கிறாரு. எதிர்கட்சிகளுக்கு இதுதான் கோபம். நாம நினைச்ச மாதிரி இல்லையே, நம்மளுடைய ஊழல்கள்லாம் வெளிவருத அப்படின்னு அவர்கள் கோபம். இன்னும் சொல்ல போனால் 2 நாளைக்கு முன்னாடி கூட தமிழக வெற்றி கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் முஸ்தபா சட்டமன்றத்தில் பேசும்பொழுது கூட சொன்னாரு, சிறுபான்மை மக்களுக்கு எதிரான ஒரு இயக்கம் எதுவென்றால் திராவிட முன்னேற்ற கழகம் சிறுபான்மை மக்களுக்கு எந்த திட்டங்களையும் கொண்டு வரவில்லை, சிறுபான்மை மக்களை தீவிரவாதிகள் என்று சட்டமன்றத்திலே கருணாநிதி பேசிய பதிவேடுகள் இருக்கின்றன. உண்மையிலே சிறுபான்மை மக்களை எந்த அளவுக்கு துரோகம் செய்யணுமோ அந்த அளவுக்கு துரோகம் செய்த கட்சி எதுன்னா திமுக. சிறுபான்மை மக்களுக்கு நீங்கள் 11 இஸ்லாமிய இளைஞர்களை சுட்டுக் கொண்டது கோவை கலவரத்தில் திமுக ஆட்சி காலத்தில். பாபர் மசூதி இடிக்கப்பட்டதிலிருந்து இளைஞர்கள் நடக்க முடியாத அளவுக்கு டிசம்பர் 6 ஒவ்வொரு வருஷமும் இஸ்லாமியர்களை கைது செய்தது திமுக. இஸ்லாமியர்களை தொப்பி போட்ட தீவிரவாதி என்று கருணாநிதி சட்டமன்றத்திலே பேசியதும், அதற்கு ஆலடி அருணா சட்டத்துறை அமைச்சராக இருந்தவர் அவருக்கு லாவணி பாடியது வரலாறுகள்லாம் இருக்குது. இப்போ சிறுபான்மை மக்கள் மட்டுமல்ல, பெரும்பான்மை மக்கள் எல்லோரும் சேர்ந்து எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு ஆட்சி. இன்றைக்கு எல்லா மக்களுக்கான பெண்களுக்கான திட்டம், பொதுமக்களுக்கான திட்டம், சிறுபான்மை மக்களுக்கான திட்டம், விவசாயிகளுக்கான திட்டம், ஒவ்வொரு மானிய கோரிக்கைகள், நெசவாளர்களுக்கான திட்டம், ஒவ்வொரு திட்டங்களையும் தினம் தினம் அறிவிச்சிட்டு இருக்காரு. இப்ப மக்கள் என்ன பார்க்கறாங்க, நாம இவ்வளவு காலத்தை நாம மிஸ் பண்ணிட்டோம், ஒரு மிகச்சிறந்த ஆட்சியை தான் நாம தேர்ந்தெடுத்திருக்கோம், ஏன் இந்த ஆட்சியை முழுமையான ஒரு மெஜாரிட்டியான ஆட்சியை நம்ம தேர்ந்தெடுக்க நம்ம தவறிட்டோன்னு வருத்தப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க, வெட்கமும் படுறாங்க. நாம இந்த ஆட்சிக்கு முழு ஆதரவு கொடுத்து தனி மெஜாரிட்டி ஆட்சி வந்திருந்ததுன்னா இன்னும் அவர்களுடைய செயல்பாடுகள் இன்னும் வேகமாக இருந்திருக்கும், எந்த தங்குதடையின்றி சிறப்பான செயல்பாடுகளை கொடுத்திருப்பான்னு மக்கள் நினைக்கிறாங்க. கூடிய விரைவில் மக்களுடைய எண்ணங்களுக்கு முழுமையான முறையிலே தமிழக வெற்றி கழகம் செயல்படும். முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் காசு பணம் சம்பாதிக்கணும் அதுக்கெல்லாம் வரல. அவர் எல்லா புகழையும் பார்த்தவர்.
அவர் எல்லா வருமானத்தை இழந்து தமிழக மக்களுக்காக நாம சேவை செய்யணுங்கிற ஒரு எண்ணத்துல தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறார். நீங்க வந்து திமுகவும் அண்ணா திமுக அப்படி இல்ல. எந்த துறையில நம்ம எப்படி எம்எல்ஏ ஆகும், எப்போ மந்திரி ஆகும், எவ்வளவு கொள்ளை அடிப்போம், எவ்வளவு கோடிகளை செப்போம், எவ்வளவு வெளிநாட்டுல பதுக்கி வைப்போம், இந்த நிலைமை. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தை அமைச்சர்களாக இருக்கட்டும், சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், அவருடைய கண் பார்வையில் இருக்கிறாங்க. யாரும் 10 பைசா எடுக்க முடியாது. ஒரு சிறந்த ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி நடக்குது, மக்கள் வரவேற்கிறாங்க. அமைச்சர்கள் பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா வருங்கால பிரதமராக வந்து முதல்வர் விஜய் அவர்கள் வரணும் அப்படின்ற விஷயங்களை பேசுறாரு. குறிப்பாக ஆதவ் உட்பட பல பேர் வந்து அதை பற்றி பேசுறாரு. அந்த மாதிரி ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கா தாவேக்காக்குள்ள? இல்லை, ஒரு தொண்டர்களுடைய எண்ணம் வந்து எப்பொழுதுமே தன்னுடைய தலைவர் வந்து முதலமைச்சர் ஆகணும், இந்த நாட்டுக்கு பிரதமர் ஆகணுங்கிறது எண்ணம் இருக்கிறதுல எந்த தவறுமே இல்லை. அந்த அடிப்படையில் அவருடைய கருத்து இருக்குது. ஆனால் தளபதி விஜய் அவர் என்ன நினைக்கிறார், என்ன இதுன்னு நம்மளுக்கு தெரியாது. தொண்டர்கள் எங்களுக்கு அந்த எண்ணம் இருக்கு. இந்த நாட்டுக்கு தளபதி விஜய் அவர்கள் பிரதமர் ஆனால் இந்த நாடு சீரும் சிறப்புமாக ஜாதி மதமற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும். சிறுபான்மை மக்கள், பெரும்பான்மை மக்கள் 2 பேருமே அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு மத்தியிலே ஒரு ஆட்சி இருக்கும்போது இந்த நாடு உலக நாடுகளுக்கு ஒரு முன்னுதாரணமாக நாடாக போய்விடும். ஊழலற்ற ஆட்சி இந்தியா முழுக்க இருக்கும்போது இந்தியாவினுடைய வளர்ச்சி மிகப்பெரிய ஆயிடும். அப்படிங்கிற எண்ணம் ஒவ்வொரு கட்சியினுடைய தொண்டர்கள் நிர்வாகிக்க அந்த அடிப்படையில் எங்களுடைய கருத்துக்களை பதிய வைக்கிறோம். அது அப்படி ஒரு வாய்ப்பு இறைவன் நாடி மக்கள் விரும்பினால் அது கிடைத்தால் இந்த நாடு மிகப்பெரிய சுபிட்சமாகும். இந்த நாடு உலக நாடுகளுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும். ஆனா இந்த ஒரு பேச்சு வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸிடம் கொஞ்சம் அசௌகரியத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்ற மாதிரி செய்திகளையும் வந்து ஒரு சில பேர் வந்து பேசுறாங்க. அந்த மாதிரி ஏதாவது முரண்பாடு ஏதாவது இருக்கா சார்? அது அந்தந்த கட்சிக்காரர்கள் அந்தந்த தலைவர் பிரதமர் ஆகணும், முதலமைச்சர் ஆகணும்னு தான் விரும்புவாங்க. அது வந்து அவர்களுடைய விருப்பம். யாருடைய விருப்பத்தையும் யாருக்கிட்டையும் திணிக்க முடியாது. அவர்களுடைய விருப்பத்தை நான் எங்ககிட்ட திணிக்க முடியாது, எங்களுடைய விருப்பத்தை அவங்ககிட்ட தின்னா. ஆனா எங்கள் எண்ணங்கள் பிரதிபலிக்கிறோம். மக்கள் என்ன விரும்புறாங்க, அது வந்து மக்கள் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன விரும்புறாங்கிறதுன்ட்டு தேர்தல் அப்பதான் தெரியும். அதை யாரும் வந்து நாங்க நினைக்கிறது தவறுன்னு அவங்க சொல்ல நினைக்க முடியாது. அவர்கள் ராகுல் காந்தியை நினைச்சா நீங்க நினைக்கிறது தவறுன்னு நாங்க சொல்ல முடியாது. பிஜேபியோடைய தலைவராக அறியப்படுற அபிஜித் தீப்கி வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த முதல்வர்கள் யார் யார் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் பேர், பினராயி விஜயன் பேர், அரவிந்த் கெஜ்ரிவால் பேர்லாம் வந்து சொல்றாரு. அதை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன? இல்லை, அவருக்கு வந்து முன்னாள் முதலமைச்சர்கள் அவர்களை மட்டும் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர் தெரியலன்னு நினைக்கிறேன். அப்போ அரசியல் அறிவு அவருக்கு ரொம்ப குறைஞ்சிருக்கு. அப்டேட் கம்மியாக இருக்கு. அவருக்கு அப்டேட் கம்மியாக இருக்கு. தமிழ்நாடு இப்போ இந்த 3 மாசமா எப்படி இருக்கு, தமிழர்கள் மக்கள் எப்படி ஃபீல் பண்றாங்க, தமிழ்நாட்டில் எப்படி ஊழலற்ற லஞ்சமற்ற ஒரு ஆட்சி நடக்குது, மக்களுக்கான திட்டங்கள் எப்படி போய் சேர்ந்துருக்கு, அவர் இன்னும் அப்டேட் ஆகலை. அப்டேட் ஆகியிருந்தாருன்னா அவர் வந்து அவருடைய பதில் வேற மாதிரியாக இருந்திருக்கும். இவ்வளவு நேரம் உங்களோட பொன்னார் நேரத்தை எங்களோட பகிர்ந்து நன்றி. தேங்க்யூ. நன்றி, வணக்கம் சார். தேங்க்யூ. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.